ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. மனமே நலமா மருத்துவ உளவியலாளர் சந்தியா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பொதுவாக நாம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்கள விசாரிக்கிறோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உடம்புக்கெலாம் பரவாயில்லையா அப்படின்னு தான் கேட்போம். உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்போம். ஒரு லெட்டர் எழுதுகிற காலத்திலேருந்தே கூட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் விசாரித்து எல்லாரையும் கேட்போம். ஆனால் நாம் எப்போவுமே அட்ரஸ் பண்ண மறந்துட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனநலம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்குறதில்ல. அப்படி யாராவது நம்மளை கேட்டுட்டா கூட நாம் அதை தவறாக தான் எடுத்துப்போம், அஃபெண்ட் ஆகிடுவோம். அதனால் நாமளும் மற்றவங்ககிட்ட அப்படி கேட்குறத தவிர்ப்போம், அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் உடல் நலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மனநலம் முக்கியம். அதனால தான் மனநலத்துக்கான ஒரு நாளையே இந்த உலகமே அனுசரிச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மனநலம் ஏன் முக்கியம், மனநலம் அப்படின்றது என்ன, எப்படி இருந்தால் நம்ம மனம் நலமாக இருக்குது, எப்படி இருந்தால் அதுக்கு வேறு ஏதோ உதவி தேவைப்படுது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிறைய சொல்கிறதுக்காக மருத்துவ உளவியலாளர் சந்தியா சிவகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கும் போது என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் ஒரு மருத்துவ உளவியலாளர், அதாவது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. சைக்கியாட்ரிஸ்ட் நமக்கு தெரியும், சைக்காலஜிஸ்ட் தெரியும், இதுக்கான பேசிக்கான வித்தியாசமும் தெரியும். ஆனால் இந்த சைக்காலஜி அப்படின்றதுலேயே கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, இப்படி ரெண்டு வித்தியாசமான படிப்பு இருக்குது. நீங்கள் அதில் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இப்போது இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிக்கும் கிளினிக்கல் சைக்காலஜிக்கும் என்ன வித்தியாசம், இல்லை பொதுவாகவே சைக்கியாட்ரி, சைக்காலஜி அதுலேயும் இந்த ரெண்டு வகைகள், இதுக்கு என்ன வித்தியாசன்றதை தெளிவாக முதல்ல எங்களுக்கு சொல்லிடுங்க. நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சைக்கியாட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஸ். அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் எம்டி சைக்கியாட்ரி ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அவங்க மெடிக்கேஷன் கொடுக்கலாம். பட் எந்த சைக்காலஜிஸ்ட்டுமே மெடிக்கேஷன் கொடுக்க முடியாது, அதுக்கு அவங்க லீகலி நாட் எக்விப்டு. அண்ட் அதுலேயும் நீங்கள் கேட்ட மாதிரி கிளினிக்கல் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா மெயினாக படிப்பில் தான் டிஃப்ரென்ஸ். இந்த சென்ஸ் என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிக்கு எம்ஃபில் அப்படிங்கிற அந்த 2 year இன்டென்சிவ் ட்ரைனிங் வேணும். ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலாக போஸ்டிங் போவோம். அண்ட் எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு இப்போ நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது படிக்கிறீங்க, சம் டாக்குமெண்ட் அப்படின்னா அதுக்கு சிக்னேச்சர்ஸ்லாம் அப்போ தான் வேலிட், அந்த லைசன்ஸ் இருக்கணும். ஸோ லைசன்ஸ்டு ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது. கவுன்சிலிங் சைக்காலஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ டிகிரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். நீங்கள் ஒரு எம்பிஏ படிக்கலாம், ஹெச்ஆர் படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யூ நீட் நாட் நெசசரிலி கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்குறது கண்டிப்பாக ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் சைக்கியாட்ரிஸ்டோட தான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க பொதுவாக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். பட் கவுன்சிலிங் பண்ணுறவங்க இட் கேன் பி ஒரு சோஷியல் ஒர்க்கர், இல்லை ஒரு நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக கூட இருக்கலாம். அதாவது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வித் ஒரு பர்சன். அவங்களுக்கு நீங்கள் அவங்க பிரச்சனைகளை கேட்குறீங்க, அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அது கவுன்சிலிங் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் அங்கே லைசன்சிங் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை இந்தியாவில் எஸ்பெஷலி. ஸோ இட்ஸ் ஸ்டில் அ வெரி ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. அதாவது நமக்கு ஏதோ அட்வைஸ் வேணும், இல்லை கவுன்சிலிங் வேணும், நம்மளை நாமளே புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் கைட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிறோம். இல்லை அது கொஞ்சம் அதிகப்படியாக போயிடுது, அது வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நம்மளை கொண்டு போயிடுது, தூக்கமின்மை அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்போது நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிடுறோம். ஆனால் இப்போ இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாலே நமக்கு போதும் அப்படின்னும் பொழுது நம்ம எதுக்காக அவங்கள பொதுவாக தேடுவோம் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும், கரெக்ட், ஷேர் பண்ணிக்க நமக்கு யாரோ வேணும். அப்போ நம்ம யோசிக்கிறது சரிதானா, இல்லை வேற எப்படி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி நம்ம யோசிச்சா இதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், இந்த ஒரு குழப்பத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம், இதுக்காக தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தேடுவாங்க. அப்போ ஆப்வியஸாக எல்லாருமே ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கிட்ட தானே போவாங்க. இப்போ இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட எதுக்காக பேஷண்ட்ஸ் வருவாங்க, எதுக்காக வரணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஒரு டிகிரியில் பார்க்கலாம். நம்ம ஒரு 10லேருந்து 100க்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ யாருக்காச்சும் ஒரு ஹஸ்பண்டோட ஒரு சண்டை, இல்லை குழந்தைங்கள சமாளிக்க முடியல, இல்லை ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுலேயே வந்து லெட்ஸ் சே சம்படி சஃபரிங் ஒரு 30% 40%. ஸ்லீப் அளவுக்குலாம் போல, அப்பிடைட் அதெல்லாம் ஒரு பரவாயில்ல, பட் அப்பப்போ அதை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 20-30% தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங், ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்லேயே நீங்கள் அதை தீர்த்துடலாம். பட் நீங்கள் எப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போக வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மீறி நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியை, அது வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை, நம்மளோட அடாப்டிவ் கெப்பாசிட்டி அது எல்லாமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணும்போது, லைக் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து சரியாக சாப்பிட முடியல, எனக்கு வந்து தூக்கம் சரியில்லை, யார்கிட்டையும் எனக்கு பேச தோணலை, அண்ட் லைக் ஸ்ட்ரெஸ் சீட் பண்ணுற இந்த மாதிரியான மோர் தென் கோப்பிங் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மீறி போகும்போது என்ன ஆகிடும்னா சம்டைம்ஸ் நம்ம பிரெயினில் வந்து ஒரு அளவுக்கு அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ எப்படின்னா வந்து நம்ம மூளை இட் அஃபெக்ட்ஸ் நம்ம பிஹேவியர் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை டினை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது சம்டைம்ஸ் அதுக்கு மெடிகேஷன் கொடுத்தாதான் அது சரியாகுங்கிற நிலைமை வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூ வில் ஹாவ் டு யூஸ் அந்த சைக்காட்ரிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப். லைக் ஒரு குஷனிங் மாதிரி மெடிகேஷன் எடுத்துகிட்டு அசஸ்மெண்ட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு இது ப்ராப்ளம். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸில் சில டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் நாங்கள் அசஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்களுக்கு மாடரேட் வருது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு டேக் மெடிகேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அந்த தெரப்பிங்கிற அந்த ப்ராசஸ் அதுக்கு வரும்போது தான் கவுன்சிலிங் எஃபெக்டிவாக இருக்கும். கேட்க ரெடியாக இல்லாத டைமில் வந்து நீங்கள் வாங்க உட்காருங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது இட் ஆக்சுவலி மே நாட் ஒர்க். ஸோ ஏன் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போகணுன்னா, ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியல, இது வந்து ஏதோ ஐ எம் ஏபிள் டு see சம்திங் இஸ் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சிலிங் சம்டைம்ஸ் மே நாட் ஒர்க். அண்ட் சம்டைம்ஸ் ஆக்சுவலி என்ன ஆகுனா கவுன்சிலரே சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், போய் அசஸ்மெண்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், எந்த ஏரியாவில் அப்படின்னு. நிறைய வாட்டி கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்க எல்லாமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் அங்கே தான் வந்து ஒர்க் ஆகும். அவங்க அந்த சொல்கிற இன்ஃபர்மேஷன் எது வந்து அவங்க மறைக்கிறாங்க, எது வந்து ஆழ்ந்த அந்த மனசில் இருக்குது, லைக் தே டோன்ட் ரியலைஸ் தட் இதுதான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் அசஸ்மெண்ட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி அந்த அசஸ்மெண்ட்டில் வர ஃபைண்டிங்ஸை வச்சு தெரப்பி பிளான் போடுவோம். அடுத்த 3 monthஸில் அடுத்த 6 monthஸில் நீங்கள் இந்த கோல்ஸ்லாம் ரீச் பண்ணலாம். இப்போ ஸ்லீப் இஷ்யூவா, ஓகே சைக்கியாட்ரிஸ்ட் இப்போ மெடிகேஷன் கொடுப்பாங்க, பட் லைஃப் லாங் எடுக்க முடியாது. ஸோ தெரப்பியோட ஒன் ஆஃப் த கோல்ஸாக இருக்கும் அது, where you say okay in the next 3 months we'll work on your sleep hygiene. கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. யார் வேணாலும் எனிபடி கேன் வாக் இன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டிஸ்கஸ் பண்ண யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா நம்ம நேராக வந்து ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை தேடி போகிறோம். பட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பெரும்பாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த கிளினிக்கல் சைக்காலஜி ஏன் தேவைப்படுது, எப்படி தேவைப்படும்? ஸோ ஆக்சுவலி ரெண்டுமே பண்ணலாம், ப்ரைவேட் ப்ராக்டிஸும் வைக்கலாம். ஒரு விதத்தில் எப்படின்னா ஐ ஃபீல் அந்த ஸ்டிக்மாவை வந்து போக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் இட்ஸ் பெட்டர். உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், மனசு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படி பார்க்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சைக்கியாட்ரிஸ்ட் அட்மிட் பண்ணிடுவாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு என்ன இன்டர்வென்ஷனோ. இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அங்கே இருக்கும்போது வந்து இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகுது சம்டைம்ஸ், அந்த நியூரலாஜிக்கலி என்ன இஷ்யூஸ், அதுக்கப்புறம் என்ன இந்த டெலீரியம் அதெல்லாம் கூட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி அந்த ஒரு பிரெயின் பிஹேவியர் அப்ரோச் ரெண்டுமே மர்ஜ் ஆகிற ஒரு ப்ரொஃபஷன் அது, ஆஸ் கம்பேர்ட் டு கவுன்சிலர்ஸ் வேர் தே சே மெடிகேஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்து அவங்க டயட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மோர் லைக் சிம்பிளர் இஷ்யூஸ் விச் கேன் கெட் ரிசால்வ். நம்ம பேச்சிலேயே வந்து அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அங்கே தான் வந்து அவங்க வருவாங்க. போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆனால் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஏதோ நியூராலஜியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு உடல் உறுப்பை வந்து அவங்க இழந்துடுறாங்க, அப்போ ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை, நமக்கு வந்து தீராத ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, நம்ம பழைய இயல்பு வாழ்க்கை நமக்கு திரும்பி வராது அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டவங்க இவங்கெல்லாம் கூட வந்து உங்களை தேடி வருவாங்களா? அதுக்காகத்தான் நீங்கள் வந்து மருத்துவமனையில் அதிகம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் என்னோட போஸ்டிங்லலாம் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ரிமெம்பர் நான் போய் ஒரு பர்ன் விக்டம் பார்த்துட்டு அவங்கள இவாலுவேட் பண்ணது எனக்கு இன்னும் என் மனசுலேயே இருக்குது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் டு பீப்புள் அவங்களுக்கு கேன்சர் இருக்குது ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ப்ரொஃபஷனல் தட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அவங்க டிசைட் பண்ணலாம் எந்த அளவுக்கு அவங்க கிளினிக்கலாக இருக்கணும்னு.
இப்போ சைக்கோ ஆங்காலஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக கேன்சரில் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தே பிகம் சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் ஆஃப்டர் டூயிங் கிளினிக்கல் சைக்காலஜி. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பேஸ். கவுன்சிலிங் இஸ் அ வெரி ப்ராட் ஸ்பேஸ். பட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனி ஒரு சிவியர் ஒரு கிளினிக்கல் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, சம்டைம்ஸ் டயபெட்டீஸில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் டிப்ரெஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பிரெயின் பாடி ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆர்கன் ரிலேட்டட் இஷ்யூ வந்து அது டிப்ரெஷனாக காட்டும், சம்டைம்ஸ் அது ஆங்ஸைட்டியாக காட்டும். இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் சொல்லுவாங்க, இது வந்து இனி ஃபிசிக்கல் கிடையாதுங்க, இது வந்து இப்போ உடல் ரீதியாக தெரியுது, ஃபிசிக்கல் இஷ்யூ சரியாயிடுச்சுங்க, நீங்கள் போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ யோசித்து உங்களை குழப்பிக்கிறதுனால இட்ஸ் ஷோயிங் அப் ஃபிசிக்கலி. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூன்னு அட்மிட் ஆகிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வருவாங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட 15 இயர்ஸாக வந்து மைக்ரேனுக்கு பின்னாடி ஏதோ ஸ்பைனல் கார்டு இஷ்யூ, நெக் இஷ்யூ, என்னெல்லாமோ பயங்கரமாக எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்டு லாஸ்ட்டில் இப்போ 15 இயர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவங்களோட கசின் என்னோட கிளைண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் நீ போகாத, இவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தோன்னே இப்போ தான் தூங்குறாங்க. இன்சாம்னியா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவங்க பேச்சிலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யூனோ ஷி ஹேஸ் அந்த சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம், மனசில் இருக்கிறது உடம்புல தெரியுது அப்படின்னு. நவ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஹர் ஜேர்னி. ஃபைனலி ஷீ இஸ் ரெடின்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது, அந்த அவேர்னஸ் இருக்குது, எதுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. போய் அந்த குறிப்பிட்ட டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். பட் இந்த மனநலம் அப்படின்றது நமக்கு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் தான் நம்ம வேறு வேறு மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு கடைசியில் ஃபைனலாக இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது ஃபைனலாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தேடி வரும். இப்போ இது ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு வந்து மனசில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன? சரி, ஆக்சுவலி அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம வந்து வளர்கிற கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த இந்தியன் சொசைட்டியில் வந்து அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது நான் நினைக்கிறத நான் எப்படி நம்புறது? அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் நினைக்கிறத நான் நம்பிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறேன், நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, உனக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ வந்து நான் நினைக்கிறத நான் நம்புகிறேன், ப்ளஸ் அது மேலே ஒரு கில்ட் ஃபேக்டர் கூட வந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட் திங் இன்னும் என்னென்னா, இப்போது நான் போய் ஒரு ஹெல்ப் எடுக்க போகிறேன், எனக்கு இது ஃபீல் பண்ணுறேன், இது நான் சால்வ் பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹெல்ப் எடுக்கிறேன்னா, நான் வந்து உன்னை சரியாக வளர்க்கலை, நீ வந்து ஏன் இப்படி யூனோ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளேயே அதை பொத்தி பொத்தி வைக்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னாலும் அதுலேருந்து நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணி வெளியே ஹெல்ப் எடுக்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் தான் வந்திருக்கேன், இந்த டைமில் கொடுக்குறீங்களா, இந்த டைமில் அவங்க வெளியே போகிறாங்க, இல்லை நான் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி வரேன், இன்னும் இந்த மாதிரி தான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி, என்ன 30-35 வயசு சொல்கிறேன் நான், அப்படி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபியூ திங்ஸ். ஒன்று வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் லெவல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். டு சார்ட் ஆஃப் ஜஸ்ட் யூனோ வேக் அப் இன் த மார்னிங். மண்டேனா இருக்கலாம் லைஃப், பட் அந்த எனர்ஜி இருக்கா அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. என்னடா வாழ்க்கை இது, அந்த யூனோ ஹெல்ப்லெஸ் ஹோப்லெஸ் ஒர்த்லெஸ்னு சொல்லுவோம், அந்த ஒரு ஹோப் இருக்கணும். இன் அ டே யூனோ ஐ எம் கோயிங் டு மீட், இன்னைக்கு நான் இந்த ஒர்க்குக்கு போகும்போது ஐ எம் ஃபீலிங் குட், இந்த ட்ரெஸ் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, சம்திங் தட் யூ கேன் யூனோ ஃபீல் மோட்டிவேட்டட் பை. செகண்ட் திங் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் யோர் லைஃப். ஸோ என்னை மீறி எல்லாமே நடக்குது, என்னால் ஒன்றுமே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய ஆசைப்படி நடக்க மாட்டேங்குது. ஸோ பாஸ் கத்திட்டு போகிறாரு, ஸ்கூலில் மார்க் எனக்கு வர மாட்டேங்குது, அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சார்ட் ஆஃப் லைக் எனக்கே என் வாழ்க்கையில் ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும்போது தட் லீட்ஸ் டு வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் லைஃப். அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் வர்த் லிவிங், இல்லை நானே வர்த்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் அஃபெக்ட்ஸ் யோர் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதனால என்ன ஆகலாம், சில பேருக்கு அந்த சூசைடல் டெண்டன்சிஸ் வரலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் பட் இது எண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். ஸோ யூ கேன் லுக் அவுட் ஃபார் கைண்ட் ஆஃப் ஒரு டே டு டே ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் வந்து நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் எனக்கு ஒன்றுமே வேணான்னு மூலையில் உட்கார்ற வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டன்ஸாக 2 வீக்ஸ் to ஒரு 1 மந்த்க்குள்ளே அந்த இஷ்யூவை தாண்டி அடுத்த இஷ்யூ வரலாம்.
யூ மே ஃபேஸ் இட். பட் ஒரே விஷயம் உங்களை வந்து மறுபடியும் இட் இஸ் புல்லிங் யூ டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எப்பயாச்சும் அந்த சூசைட் ஐடியேஷன்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தென் யூ ஷுட் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு சம்ஒன் அண்ட் டாக். இப்போ இந்த மோட்டிவேஷன் இல்லாதது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெரும்பாலும் நம்மளுடைய சமூகத்தில் வந்து நம்ம பேஷன் என்னமோ அது நம்மளுடைய கெரியராக இருக்கிறதே கிடையாது. கெரியர் இஸ் ஆல்வேஸ் வந்து மணி ட்ரிவனாக தான் நமக்கு இருக்குது. அப்போது பெருசாக ஒன்றும் மோட்டிவேஷன் வந்து ஒர்க்கை நோக்கி இருக்காது. ஆனால் நம்மளோட பெரும்பாலான நேரத்தையும் நம்மளோட யோசனையும் வந்து வேலையில் தான் நம்ம செலுத்துகிறோம். ஆனால் அது வந்து பெரிய திருப்தி இருக்காது தான். ஆனால் இந்த வேலையை சரியாக முடித்தா தான் எனக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு சம்பளம் கரெக்டாக கிடைக்கும், இந்த வேலையை என்னால் தக்க வச்சுக்க முடியும் அப்படி நினச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு லுக்கிங் ஃபார்வேர்டு இருக்கவே இருக்காது. அடுத்தடுத்த நாளைக்கு எல்லா நாளும் ஒரே போல் போகிறேன், வேலை செய்கிறேன், வரேன், அந்த மாதிரி உணர்வு தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் கூட வந்து ஒரு மனநோயினுடைய ஆரம்பம் தானா? அது வந்து ஒரு மண்டேன்னஸ் ஆஃப் லைஃப்னு பார்க்கலாம். பட் அதையும் மீறி என்னால் கேன் ஐ கிரியேட் மை ஓன் ஹோப், ரைட்? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வேலை தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. சொல்லுவாங்கள்ல இந்த செல்ஃப் ஒர்த், நான் எந்த அளவுக்கு ஐ எம் அ குட் இனஃப் பர்சன் அப்படிங்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ போகிற அந்த கல்ச்சரில் வந்து இட் இஸ் மோர் அபவுட் டூயிங் தென் பீயிங். அதாச்சும் நான் யார் அப்படிங்கிறத விட நான் என்ன பண்ணுறேன். ஓ நீ காசு வச்சுருக்கியா, ஒரு 4 பேர் உன்னை பற்றி பேசுகிறாங்களா, நீ வந்து 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ஒரு இடமா சக்ஸஸ் ஆகி நீ அடுத்தடுத்து ப்ரமோஷன் போயிருக்கியா, ஓ அதே கம்பெனியில் தான் இருக்கியா நீ இன்னும் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த செல்ஃப் ஒர்த்துங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க எது மேலே ஆக்சுவலி வச்சுருக்காங்க? இஸ் இட் ஆன் திங்ஸ் தட் materialistic around them, or is it on themselves being ஒரு கைண்ட், ஹெல்ப்ஃபுல், ஜெனுவின், கேரிங், லவ்விங் சோல் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஒரு பர்சன் இந்த மாதிரி அவங்கள பற்றி நினைக்கும் போது ஒரு மண்டேனஸ் ஆஃப் லைஃப் ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஆமாம் போகிறேன், ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், ஒர்க் இஸ் நாட் லைஃப். அந்த செப்பரேஷன் ரொம்ப முக்கியம். பட் என்ன ஆகுது இப்போனா மெயினாக வந்து இந்த கம்பேரிசன். ஐயோ அந்த சோஷியல் மீடியா எல்லாரும் வந்து அவங்க வாழறாங்களோ இல்லையோ அப்படியே, பட் அந்த ஃபோட்டோவை போட்டுடுறாங்க, அந்த லைக்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் இவங்க இந்த இடத்துக்கு ஹாலிடே போகிறாங்க, இவங்க ஃபேமிலி பாருங்கள் இப்படி இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு ரேட் ரேஸில் போகும்போது அது இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாதிரி நம்ம நம்பி ஐ வுட் சே தட் இஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னடா வாழ்க்கை இது, எனக்கு நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது பாரு, அவன் வந்து என்னை விட கம்மியாக தான் படித்தான் காலேஜில் ஆனால் அவன் அந்த மாதிரி வேலை பார்க்குறான் பாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது நிஜமாவே ப்ராப்ளமா இல்லை நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு யூ மேட் இட் அ ப்ராப்ளம், இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நீங்கள் தெரப்பிக்கு வந்தீங்கனாலே நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருக்குல்ல, அதுதான் மெயின் கோல். நான் ஒரே விஷயத்த தான் பார்க்க போகிறேன் இனிமேலும் கோயிங் ஃபார்வர்ட் இன் லைஃப். நான் போய் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்ததுனால என் வாழ்க்கை மாற போகிறதில்ல. பட் த திங்ஸ் ஐ ஃபேஸ் எவ்ரிடே, த பீப்புள் ஐ மீட் எவ்ரிடே, அவங்களெல்லாம் நான் வேறு மாதிரி பார்க்க போகிறேன். அண்ட் அதனால என் லைஃப் இன்னும் பெட்டர் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ப்ளீஸ் கோ டாக் டு சம் ஒன். லைக் ஐ செட், பெருசாக அது ஆகிற வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட். அந்த மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து குறைவாக இருக்குது, ஒரு மண்டேனஸ் இருக்குனாலே நம்ம யார்கிட்டையாவது போகணும், பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தீங்க, நம்ம யார்கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு போனாலும் நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டுட்டா இந்த கோடு சின்னதாக தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நாம் போய் ஒரு கஷ்டத்தை சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் என்ன ட்ரபிள் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, எவ்வளோ பிரச்சனையோட எவ்வளோ பேர் வாழறாங்க பாரு, திஸ் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்மளையே கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்னும் போது எதிரில் என்னை பார்க்குறவங்க என்னை ரொம்ப வீக்காக பார்த்துருவாங்களோ, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்காகலாம் வந்து இவங்க வரி பண்ணுறாங்க பாரு, அப்படி என்ன வந்து ஒரு வீக்காக பார்த்துருவாங்க, அப்போ என்னுடைய இமேஜ் என்ன ஆகும், என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்க தானே செய்யும். அப்போ இதை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாத அதை நமக்குள்ளவே சரி பண்ணிக்க முடியுமா? பிகாஸ் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த டைமில் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு நியூட்ரல் பார்ட்டி. இது என்னன்னா வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். தட் இஸ் அரௌண்ட் சே ஒரு 5-7 இயர்ஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸோட வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் பேரண்ட்ஸ் தான் மெயின் அட்டாச்மெண்ட் ஃபிகர். அம்மா அப்பா அந்த டைமில் எது வந்து முக்கியம், எதுக்கு எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்குது கிடைக்கல, கேன் யூ பிலீவ், இதுதான் ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அடல்ட்டாகவும் யோசிக்க போகிறீங்க. ஸோ ஒரு 4 பேர் வந்து நீ யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டு வளர்ந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்க.
பட் அதே அம்மா அப்பா உங்களுக்கு அதை இல்லை நீ இட்ஸ் ஓகே லைக் யூ ஃபீல் பேட், இட்ஸ் ஓகே டு ஃபீல் பேட், இட்ஸ் ஓகே டு க்ரை. அதுதான் இப்போ அந்த ஹோல் அந்த ஜென்டில் பேரண்டிங் அண்ட் யூனோ எப்படி வந்து ஒரு குழந்தைகிட்ட கனெக்ட் பண்ணோம் பேசணும், தட்ஸ் வாட் வி ட்ரைங் டு டூ. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி வளர்த்துருக்கீங்க அப்படின்னாலும் வளர்ந்த அப்புறம் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ மறந்துரு, அவனை பாரு அவன் அதுக்கு மேலே இருக்கானா, இல்லை திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு அண்ட் இட்ஸ் ஓகே டு ஃபீல் திஸ் அப்படின்னு நான் எனக்கே ஒரு செல்ஃப் வேலிடேஷன் கொடுத்துக்கிறேன்ல. ஸோ வி ஆர் மூவிங் ஃப்ரம் அதர் டிபெண்ட் டு செல்ஃப் டிபெண்ட். இதுதான் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தேர்ட் பர்சன்ட்டு போய் பேசுறது தான் பெஸ்ட். ஓகே என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம், இல்லைங்க நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இல்லைங்க வாட் யூ திங்க் அபவுட் திஸ், உங்கள் வாயிலேருந்து சொல்யூஷன் வர வைக்கிறது தான் எங்கள் வேலை. கேள்வி மட்டும்தான் கேட்போம், அட்வைஸ் சஜஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்படி வந்து பேசுறதுல ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி ஹார்ம். இது நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட, ஐ லைக் டு மேக் இட் ஆஸ் பயாலாஜிக்கல் as பாசிபிள், ஆஸ் மெடிக்கல் as பாசிபிள். இப்போ உங்களுக்கு ஃப்ராக்சர் வந்துருச்சு, நீங்கள் வந்து க்ரட்ச் வச்சு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ டிப்ரெஷன் இருக்குது, இல்லை நீங்கள் வாட் எவர் யூ சோஷியலி ஆங்ஷியஸ் அப்படின்னா மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குஷனை வச்சு தெரப்பி வந்து யூ வில் ஃபீல் பெட்டர். திஸ் இஸ் த அனாலஜி ஐ கிவ். ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ரெசிவ் திங்கிங் இருக்குது அப்படின்னா வாங்க, வி வில் டாக், ட்ரை டு லுக் அட் இட் அஸ் மை பிரெயின் இஸ் இந்த மாதிரி வயர் ஆகிருக்கு, நான் யோசிக்க யோசிக்க என் பிரெயினும் மாறும். அதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நான் இப்படி தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் என்னையும் நம்பிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் என் உலகம், அதுக்கு மேலே இல்லை. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பிஹேவியரல் சைக்காலஜியில். அந்த ஒரு கேஜில் வந்து டாக்ஸ் போட்டிருப்பாங்க, பெல் அடிச்சுட்டு ஷாக் கொடுப்பாங்க. அது வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுவாங்க, பெல் அடிச்சுட்டு அது வந்து ஷாக் கொடுக்கல, ட்ரை பண்ணுறதே நிறுத்திடும். அவ்வளோதான், நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், என்னால் எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னு அதுவே அதை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துரும். அதுதான் ஹியூமன்ஸும். நான் இப்படி தான் நான் நம்பிட்டு இப்படி தான் நான் இருந்தேன் அப்படின்னா இவ்வளோ தான் என் வாழ்க்கை. பட் அதையும் மீறி ஓகே இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் திங்கிங் சொல்லுவோம்ல, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் பெட்டர் ஆகணும், ஐ வாண்ட் டு க்ரோ ஆஸ் அ பர்சன் சொல்கிறோம்ல, அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுகிறது வந்து ஒரு க்யூரியாசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போவீங்களே தவிர ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போக மாட்டீங்க. இந்த சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு ஒரு டேர்ம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபமாக வந்து நம்ம நிறைய அந்த வார்த்தையை கேட்க முடியுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உடம்புக்கு ஏதோ ஒரு வலி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம நேராக ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலை தான் நம்ம போய் பார்ப்போம், இல்லைன்னா வில் கோ கெட் த ஹெல்ப் ஆஃப் டேப்லெட்ஸ் தான் போவோம். ஆமாம். ஆனால் இப்போ தான் வந்து இந்த சைக்கோசோமேட்டிக்காக கூட வந்து ஃபிசிக்கல் பெயினை நம்ம வந்து உணர முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ இந்த அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொன்று, இந்த சைக்கோசோமேட்டிக் அப்படின்றத நாம் போகிற மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களா? ஆக்சுவலி இன்னும் அவ்வளோ அவேர்னஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, பட் பேஷண்ட்ஸ் வந்து அது எப்படி முடியும், இல்லை நம்ம இப்போ செகண்ட் ஒப்பீனியன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்போ ரொம்ப அது வந்து முடியலங்கும் போது தான் வராங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் சில்ட்ரனில் நிறைய பார்ப்பீங்க. வேர் யூனோ ஸ்கூல் எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு வயிறு ஒரு மாதிரி பறக்குது, இல்லை வந்து எப்போ பார்த்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகணுன்னு சொல்கிறான் அப்படின்னு, இல்லை அந்த பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக். ஸோ தோஸ் ஆர் ஆல் ஃபிசிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் யூனோ அந்த ஆங்ஸைட்டி இன் த பிரெயின். அடல்ட்ஸில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேக் பெயின், இல்லை வந்து அதே மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும். பட் பிகாஸ் அது வந்து ஒரு ஆர்கானிக் கனெக்ட் ஆனதுனால ஒரு விதத்தில் இட் இஸ் ஆல்சோ டினையிங், இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ எம் ஓகே அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் கோப்பிங். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துல 4 செவத்துக்குள்ளே நான் பேசினது எதுவுமே வந்து வேலிடாக இல்லை, யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம பிரெயின் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், லைக் அதை டினை பண்ணிடும். எனக்கு அது ஒரு பிரச்சனைனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டினை பண்ணிவிட்டு உடம்பு அதை ஏற்றுக்கும், உடம்பு அந்த விஷயத்தை வலியை வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காததுனால நம்ம பேக் ஆஃப் த பிரெயின்லேயே வேகஸ் நர்வ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து வாட் எவர் we're திங்கிங் ஃபுல்லாக அதோட இஃபெக்ட் வந்து ஆர்கன்ஸ் மேலே அது வழியாக தான் நமக்கு வருது. ஸோ தெர் இஸ் அ சயின்ஸ் டு இட்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைக்கோசோமேட்டிக் will be treated as medical as like any other physical problem. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக women actually need a lot more attention into this. It's very interesting because it is even historically இது வந்து விமனில் தான் நிறைய இருந்தது, மென்னில் அவ்வளோவா இல்லை. அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்தீங்கன்னா அந்த முதுகு வலியோ இல்லை இடுப்பு வலியோ வாட் எவர் தே ஹேவ்,
மோஸ்ட்லி வந்து விமன் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு டிங்லிங் சென்சேஷன், மைக்ரேன், ஸ்ட்ரெஸ், ஹெட்டேக் அது எல்லாமே வந்து விமன் எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டர் ஜென்ரேஷனில் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து அவங்க உடல் ரீதியாக வருது. அண்ட் வயசாக ஆக இதுவும் ஒரு உடம்பு பிரச்சனை அப்படி தான் சொல்லிட்டு அவங்களும் இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல, இது சைக்கோசோமேட்டிக் தான் அப்படின்னும் போது நாம் போகிற டாக்டரும் வந்து அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லலை, அவங்க வந்து வெறும் மெடிக்கேஷனே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதுக்கு என்ன ஒரு முடிவு, எங்கே வந்து இதை நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது, இது சைக்கோசோமேட்டிக் தான், நமக்கு முதல்ல வந்து சைக்காட்ரி தான் தேவை அப்படின்றத எப்படி ஒரு இண்டிவிஜுவல் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் மெயினாக வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு அ ஃபிசிஷியன் ஒன்லி. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே ரூல் அவுட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சம் பீப்புள் வில் ரெஃபர் டு சைக்காட்ரிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க வந்து வந்தோடனே அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. லைக் சொமேட்டிக் ஹீலிங்னு இருக்குது, இப்போ ட்ராமா தெரப்பின்னு அப்படி இருக்குது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அந்த ரிலீஸ் ஆஃப் த டென்ஷன் ஃப்ரம் த பாடி டு ஹீல். ஸோ பேசி தான் வந்து எல்லாமே சரி பண்ணுவோன்னு கிடையாது. யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நான் வெர்பல் தெரப்யூட்டிக் மொடாலிட்டிஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், பாடி கீப் ஸ்கோர்னு ஒரு புக் இருக்குது. அது அந்த எப்படின்னா நம்ம நடந்த விஷயங்கள் நம்ம பிரெயினை மறந்துட்டாலும் நம்ம உடம்பு ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் ஆஃப் தெரப்பியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அந்த ஹீலிங் ப்ராசஸில் உடம்பெல்லாம் இட் வில் ஃபீல் லைட்டர், பெட்டர் அப்படின்னு. ஸோ ஐ வுட் சே தட் வுட் பி அ குட் அப்ரோச் டு டேக். ரொம்ப வருஷமாக நான் ஐம் டீலிங் வித் சம்திங், பட் அது போவே மாட்டேங்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என் பாட்டிக்கு ஷீ இஸ் வெரி ஆங்ஷியஸ். அவங்களுக்கு வந்து ஐ வுட் சே ஷீ டெஃபினெட்லி ஹேஸ் சம் ஆங்ஷியஸ் டெண்டன்சிஸ், அந்த ஒப்சசிவ் திங்கிங் நேச்சர் எல்லாம். ஷி ஹாஸ் அ பெரீனியல் காஃப், ட்ரை காஃப். அது ஊர் மாறி போனால் வராது, ஒரு சில சூழ்நிலைகளில் வராது. பட் சர்டன் சுச்சுவேஷன்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த இடத்துல காஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆல்சோ ஹேஸ் டென்ஷன் ஹெடேக்ஸ். யூ கேன் டெல் இந்த மாதிரி இடத்துல உன்னை நான் போட்டேன்னா உன் பாடி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி நேச்சுரல் வே ஆஃப் பாடிஸ் எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ரிலாக்ஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஹஸ்பண்ட் ஆப்வியஸ்லி ஐ டெல் ஹிம் டயஃப்ரம் ப்ரீதிங் பண்ண, இது பண்ண, அது பண்ண, இந்த மாதிரி சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தா you can avoid it. இந்த இடத்துல talk therapy is working a little bit, அந்த exercises are working a little bit. பட் ரொம்ப ஒரு சிவியர் ஃபார்மில் சொல்கிறேன், ஒரு ட்ராமாலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொமேட்டிக் ஹீலிங், மூவ்மெண்ட், டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி கண்டிப்பாக இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், ஏதோ ஒன்று நம்மளை ட்ரபிள் பண்ணுதுன்னா தலைவலி வரும். அது வந்து தொடர் தலைவலியாக மைக்ரெயினாக இருக்கும் அப்படின்னு. அதை போல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏற்படுது, ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்துருமோ அப்படின்ற எண்ணமே வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும். ஐதர் கான்ஸ்டிபேஷன் ஆர் லூஸ் மோஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அது கடந்த கட்டத்தில் வந்து அது டைஜஸ்டிவ் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் அப்படி கூட பெருசாக போகும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாமல் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேறு என்னென்ன பெரிய நோய்களை ஏற்படுத்தும், இல்லை வேறு எந்தெந்த ஆர்கனை வந்து அஃபெக்ட் பண்ணும்? எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இன்டர் ரிலேட்டட். என்ன மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஹார்மோன்ஸ், என்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதோ பிரெயினில், நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பாத்வேன்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால் செக்ரேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ரிலீஸ் உங்கள் எல்லா ஆர்கனுக்கும் அது போயிட்டு யூ ஸ்ட்ரெஸ்ட் நேச்சுரலி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் அண்ட் உங்கள் டைஜஷன் டேக்ஸ் அ பேக் சீட். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும். ஸோ இட் கேன் பி எனி திங் ஆக்சுவலி. மேபி சம்திங் லைக் ப்ரீடிஸ்பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீடிஸ்பொசிஷன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உங்களோட ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் அந்த டிசீஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களோட அந்த ஒரு மென்டல் ஹெல்த்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரிஸ்க் இருந்தாலும் மேபி உங்களுக்கு அது வராது. பிகாஸ் யுவர் ஆர்கன் இஸ் ஃபங்க்ஷனிங் பெட்டர். அப்படிங்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அல்டிமேட்லி நான் சூப்பராக இருக்கேன், என்னால் 10 கிலோமீட்டர் ஓட முடியுது, என் மசில்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது அட் தி எண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் இது வந்து இட் ஹேஸ் டு பி காம்ப்ளிமெண்டட் பை ஒரு குட் ஸ்டேட் ஆஃப் அந்த இமோஷ்னல் வெல்பீயிங் சொல்லுவாங்கள்ல. நம்ம யோசிக்கிறது, நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்ம நடந்துக்கிறது, மூணுமே கன்சிஸ்டண்ட்டாக ஹேண்ட் இன் ஹேண்ட் இருக்கணும். இது எதுக்கு நடுவுலையாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா
உடனே ஏதோ ஒரு உடல் ரீதியாக இட் வில் டெஃபினெட்லி ஷோ. உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க என்னென்னு. அந்த தூக்கம் வந்து என்ன ஆகும், அது வந்து அடுத்த நாள் உங்களோட அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், செல் ஏஜிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால இட் கேன் லீட் டு சம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். மனசு சரியாக இருந்தால் தான் வந்து உடம்பு வந்து சரியாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து உணர்ந்து இந்த அவேர்னஸ் கிடச்சி உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து பொதுவாக என்ன ஏஜ் குரூப் இருக்காங்க, ஒன்று என்ன ஜெண்டர் இருக்காங்க? ஏன்னா நீங்களே முன்னாடி சொன்னீங்க, நம்மளை இது வரைக்கும் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியே தான் நம்மளை வளர்த்துட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற உணர்றது வந்து ஒருவேளை இளைய தலைமுறையாக தான் இருக்காங்களா, அதுக்காக கேட்குறேன். அது போல் வந்து பெண்கள் வந்து அவங்க மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லி பழக்கப்படுத்தியே நாம் வந்து அதிகம் வளர்க்கல. ஒரு பக்கம் சொல்கிறதுக்கு பயம், இன்னொரு பக்கம் ஆண்கள் வந்து சொல்லிட்டா அவங்க வந்து ரொம்ப வீக்காக தெரிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு எண்ணத்தை ஆண்கள் மேலே வளர்த்துட்டோம். நீ வந்து அழக்கூடாது, இல்லைன்னா நீ வந்து வீக்காக ஆகிடக்கூடாது, எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த குடும்பத்துக்கு நீ தான் பில்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்களையும் அப்படி ஆக்கிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி கடைசியில் இல்லை எனக்கு உதவி வேணும் தான் அப்படின்னு உங்களை தேடி வர பேஷண்ட்ஸ் வந்து என்ன ஜென்டரில் அதிகம் இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் அதிகம் இருக்காங்க? ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்லி யங்கர் ஜெனரேஷன்ஸே ஒரு பிலோ 35 போத் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல். ரெண்டு பேருமே 60-40 அந்த மாதிரி தான் வராங்க. மோர் விமென் பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மென். பட் ஓல்டர் ஜென்ரேஷனில் நிறைய விமென். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதாச்சும் அவங்களோட அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு கடைசியில் அப்பாடி இப்போ நம்மளை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எனக்கு அது ரொம்ப ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஓல்டர் விமென். அவங்க எப்படி வந்து இவ்வளோ விஷயங்களை மீண்டு வந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலி ஆல்சோ அண்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ இப்போ தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஸோ மச் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கும் போதே வந்து ஐ எம் வெரி க்யூரியஸ் டு அந்த ஃபார்முலேட் த கேஸ் இன் மை ஹெட் அண்ட் எப்படி இவங்களை வந்து கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஐ லவ் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ பட் எனிவே லைக் நீங்கள் கேட்டது வந்து மென் அண்ட் விமென் யங்கர் ஜென்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் ஓல்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விமென் தான். மென் ஆர் ஸ்டில் பிஸி அவங்க ஒர்க் பண்ணி. ஐ திங்க் ஓல்டர் விமன் தான் அவங்க ஹெல்ப் தேடி வராங்கன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு என்ன அதில் டவுட்னா, ஓல்டர் விமன்னு பார்த்தா பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் மட்டும்தான் பெருசாக இருந்திருக்கும். பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆகிடணும், அதுதான் பெரும்பாலும் அவங்களுடைய ஒரே கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு கோல் போஸ்ட் வந்து ஈஸியாக ரீச்சும் ஆகிடும். ஏன்னா அந்த கடமையை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 80% திருப்தி ஆகிறவங்களுக்கா செஞ்சுருவாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பேர பிள்ளைங்களை பார்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறத விட ஆன்சைட்டி இன்னைக்கு இருக்கிற யங்கர் விமனுக்கு தான் அதிகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, குடும்பத்தை பார்க்கணுன்றதும் இருக்குது, இன்றைக்கி வந்து ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது பெண்களுக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த காலத்து பெண்களோட இந்த காலத்து பெண்களுக்கு தானே இது வந்து அதிகம் தேவைப்படுது. அது சரிதானா நான் கேட்குறது? வெரி வேலிட் கொஸ்டின். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு நான் இதுவும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் ஸ்டிக்கிங்பாங்க. ஸோ அதனால் கல்யாணமும் பண்ணணும், குழந்தையும் வரணும், அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஒர்க். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதனாலேயே வந்து பிரேக்கப் ஆகுது, அந்த மாதிரி நிறைய வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு தான் வேணும் ஜாஸ்தின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இஷ்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே இவங்க இவ்வளோ இஷ்யூஸோட யங்கர் ஜென்ரேஷன் வராங்க. பட் இப்போ வரதுனால அவங்க வந்து they'll be better equipped. புரிஞ்சுக்கிறாங்க தன்னைத்தானே. இல்லை இவ்வளோ தான் முடியும் என்னால், இல்லை இந்த மேரேஜ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இல்லை இந்த வேலை எனக்கு வேணாம், இப்படி ஒரு டெசிஷன் எடுத்து அந்த கிளாரிட்டி வருதில்ல பேசிட்டு போகிறதுனால அண்ட் அந்த ஒர்க் பண்ணுறதுனால. நிறைய பேர் வந்து ஒரு 2 years 3 years 5 yearsலாம் தெரப்பி வருவாங்க. காலேஜ்லேருந்து கல்யாணம் வரைக்கும் ஐ பின் வித் சம் கிளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர் குட் டு கோ. ஸோ ஐ சேட் மோர் ப்ரிவென்டிவ் வர்சஸ் க்யூரேட்டிவ் அந்த மாதிரி பார்க்குறேன் நான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க. ஃப்ரம் காலேஜ் டு மேரேஜ் வந்து அவங்கள நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னும் போது இந்த காலத்தில் முக்கியமாக அப்போ வந்து இது வந்து ஒரு டிபெண்டன்சியாக இருந்திருக்கும். இப்போ வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ கம்பேனியன்ஷிப் தான் மேரேஜ்ன்றது. அப்போது நம்மளோட கம்பேனியன் நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க முதல்ல மென்டலி மெச்சூர்டாக இருக்கணும். ஒரு கம்பேனியனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க கிட்ட இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்றத என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம்? ஐ திங்க் ரொம்ப மேஜர் பார்ட் ஆஃப் இட் வந்து அவங்க வந்து
நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து we can definitely judge in the sense that நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லிடுறோம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், லாயலாக இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இந்த மாதிரி தான் காலேஜ் லவ் பண்ணி ஒரு கிளைண்ட் வந்தாங்க, கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. பட் லெஃப்ட் ரைட் சென்டர் அடிக்கிறாங்க ஹஸ்பண்ட். பட் இங்கே பாரு யூனோ நான் இல்லைன்னா வந்து உன்னால் இருக்க முடியாது, அதனால தான் நான் இருக்கேன், ஒழுங்காக நீ பார்த்துக்கோ இப்படின்னு போயிட்டு வைஃப் திருப்பி சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ இப்படி இருக்கும்போது விமென் வந்து அவங்கள எந்த மாதிரி நடத்தணும்னு ஃபஸ்ட்டு அவங்க நம்புகிறாங்களோ, ஸோ மென் அந்த மாதிரி நடத்தும்போது அவங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு ஜட்ஜ் பண்ணுறதே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இவ்வளோதான் உனக்கு கேர்ளு, அதனால வந்து உனக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது, உன் தம்பியோ அண்ணனோ தான் வந்து வீடை பார்த்துக்க போகிறான் அப்படிங்கும்போது இவ்வளோதான் எனக்கு அப்படின்னு வளரும்போது எப்படி ஷீ வில் ஃபீல் லைக் டிமாண்டிங் மோர் இந்த ரிலேஷன்ஷிப்னு யோசிச்சு பார்க்கணும், ரைட்? ஸோ இண்டிகேட்டர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசிஷன் எடுக்கலாங்க, என்ன எப்படி கேட்காம நீ எடுத்த, இல்லை வந்து இங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, இங்கே யாரை பார்க்குற, என்ன பண்ணுற, அந்த பொசசிவ்னஸை வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து அந்த பேஷன் அப்படின்னு அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடுறோம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட்னு இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் பவுண்ட்ரிஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் சாய்ஸஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் டெசிஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அட்டானமி. என்ன நான் நினைக்கிறேங்கிறது வந்து ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ. அது வந்து நேச்சுரலாக ட்ரஸ்ட்டாக மாறுது. இந்த ட்ரஸ்ட்டுங்கிற நம்பிக்கை என் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்க, இப்போது அதுவும் மியூச்சுவலாக இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே சே ஓகே நான் வேலைக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், இல்லை அங்கே இவங்கெல்லாம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கும், நீ போகாத, இல்லை இது போதும் இல்லை, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு நம்ம எனிவே நீ ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பேசும்போது இவ்வளோதான் நீ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதானா நான் அப்படின்னா they should be confident enough to question that. So respect is there, trust is there, definitely, and the communication is there where I have seen இப்போ கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது நிறைய வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், லைக் அந்த ஆம்பளைங்களோட வார்த்தைன்னு ஒன்று ஃபைனலாக அது அப்படி பழகிறவங்கள நம்ம வீட்டில் அதான் ஃபைனல் வேர்டுன்னு அதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்ம குரல் நமக்கே கேட்காம போயிடும். ஸோ we have to listen to ourselves. அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்போவுமே நமக்கு சொல்லும், ஆனால் அந்த கண்டிஷனிங்னால நம்ம வாழ்ந்த இது வரைக்கும் விதத்தினால நம்ம எப்படி எல்லாம் நம்மளை சுற்றி நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்களோ அதனாலேயே நம்ம இக்னோர் பண்ணி 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 we won't listen to ourselves. So I think that space, trust, respect, communication, ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லை ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஆளா இவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 18-20 வயசில் எப்படி நீங்கள் காலேஜில் இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் 25-30 இயர்ஸில் இருக்க போகிறதில்ல. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அவங்களோட அந்த பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் வந்து ப்ராமிசிங்காக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நம்பலாம். இப்போதைக்கு இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு யோசிக்காம கண்டிப்பா, அந்த immediate pleasure, exactly. இப்ப எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அது முக்கியம்னு அதுலயே வந்து கேரியாவே ஆகாம இந்த ஆட்டிடியூட் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு குடும்ப தலைவனுக்கு இருந்தா அப்ப எனக்கு அது பொறுப்பு இல்லாத தனமா தெரியும் இல்லையா? So அப்படி இப்ப வந்து பார்த்து பழகணும். ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படிலாம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கலி நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் ஒர்க்கில் இருந்து அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அண்ட் நான் போய் ஐ ஃபெண்ட் ஃபார் த ஃபேமிலி அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் 18-20 இயர்ஸில் வந்து எப்படி அந்த டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தால் சப்போர்ட் கிடைக்குமா? அதே மாதிரி மியூச்சுவல் ஆல்சோ. இப்போ கரியர் ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா அந்த டைமில் என்னால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த உமன் யோசிச்சா அதான் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் கனெக்ஷனுங்கிறது, அந்த சப்போர்ட்டிவ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்பேனியன்ஷிப், பார்ட்னர்ஷிப் அதெல்லாம். ஸோ ஐ திங்க் அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் நீ லைஃப்பில் இப்படி இருக்கும்போது ஐ கேன் பி தேர் ஃபார் யூ அண்ட் இஃப் யூ நீட் மீ ஐ கேன் பி தேர். இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசணும் பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் கெட்டிங் இன் டு அ ரிலேஷன்ஷிப். நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விமென் வந்து இது போதும் அப்படின்னு செட்டில் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறமா அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே, அவங்களுக்கும் வேணும். ஸோ அந்த டைமில் வாய்ஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கிற மாதிரி, இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை திங்ஸ் வாங்கி கொடுக்கறதோ, வெளியே போகிறது, ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் குக்கிங் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட எதுவுமே கேட்காம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே போகிறதுனால ஃப்யூச்சரில் என்ன ஆகிடுதுன்னா இவ்வளோ வருஷம் வாழ போகிறோம்,
இந்த மாதிரி நீ எனக்கு பண்ணலாமே, நான் ஒன்றும் கேட்கல, டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறத கேட்குறேன் அப்படின்னோடனே என்ன நீ இன்னும் அந்த ஒரு டிமாண்டிங் நேச்சர் வந்துடுது. ஸோ ஐ திங்க் அந்த ஓப்பனாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், அண்ட் உங்ககிட்ட இருந்தும் என்னன்னு நான் இது இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் தென் கிரேட். ஸோ ஐ டூ திங்க் ஒரு காம்பினேஷன் ஆஃப் அந்த ஒரு லவ் அண்ட் ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கும்போது தான் வந்து இட் சவுண்ட்ஸ் மோர் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அப்பப்போ விஷயங்கள் அப்பப்போ ப்ளஷர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் அந்த லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஒர்க் பிளேஸில் டென்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து எப்போ 6 மணி ஆகும், வீட்டுக்கு போகலாம், நமக்காக வந்து யாரோ இருப்பாங்க, இல்லை வேறு நிறைய ப்ரையாரிட்டிஸ் லைஃப்பில் இருக்குது, வேறு நிறைய சந்தோஷம் இருக்குது, இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். இப்போ இருக்கிற தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா தே சூஸ் டு பி சிங்கிள். அது ரொம்ப கான்ஷியஸான ஒரு மெச்சூர்டு டெசிஷனாக அதை வந்து எடுக்கிறாங்க. இல்லை அந்த ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த உறவை முறிச்சிக்கிறதுக்கான தைரியம் இருக்குது, என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு டென்ஷன் இருக்குது, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது வீட்டுக்கு போகும்போது நான் சொல்கிறத கேட்க எனக்கு யாரும் இல்லை, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு வேறு ஒன்றுமும் இல்லவும் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் எதை தேடி போகணும், யாரை தேடி போகணும்? அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நமக்கு தேவையா? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த சிங்கிளாக இருக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல, ஒரு மேரேஜ் குழந்தை வேண்டாம் அப்படின்லாம் நிறைய பேர் டிசைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஐ ஃபீல் அது ரொம்ப ஒரு கான்ஷியஸ் டெசிஷனாக இருக்கிற மாதிரி தோணுது, விச் இஸ் மேபி ஒரு விதத்தில் நல்லது தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு லைஃப் ஈவெண்ட் லைக் சே ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஓல்டர் பர்சனுக்கு கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட் இல்லை சைல்ட் பர்த் மேரேஜ் இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து மேனோ உமனோ இட் இஸ் ஈக்குவலி ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மீண்டு வரோங்கிறது வந்து அவங்களோட அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் அடாப்டிவ் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஃபியூ பீப்புளில் இந்த மாதிரி கான்ஷியஸாக டெசிஷன் பண்ணி உட்கார்றவங்க வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்காங்க. அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்தால் மேபி தே வாண்ட் தட் ஸ்பேஸ். அது ஒரு தனிமையாகவே அவங்க யோசிக்கலை, அந்த தனிமையை அவங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த சில்ட்ரன் வேண்டான்னு டிசைட் பண்ணுறவங்க வந்து ட்ராவல் ரொம்ப விரும்புகிறாங்க. எப்போ நான் வேணுமோ என்ன வேணுமோ நான் எங்கே வேணாமோ போகலாம். இப்போ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு இருக்கா, ஸோ அதனால் நான் எங்கே வேணாலும் உட்காந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம், அந்த கண்ட்ரோல், சாய்ஸஸ் அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலி லைஃப்ங்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் தெரியல. பட் இதையும் மீறி சில பேர் நீங்கள் சொல்கிறது வந்து கல்யாணம் ஆகலை, லைக் கல்யாணம் ஆகணும், எனக்கு வேணும் ஒருத்தர், அந்த ஏர்னிங் இருக்குது, பட் எனக்கு கரெக்டான பார்ட்னர் கிடைக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தனிமைங்கிறது வந்து இட் வில் டெஃபினெட்லி ப்ளே அ ரோல். அண்ட் வீட்டுக்கு திரும்பி வந்தால் என்னடா வாழ்க்கை இது, தினம் ஒரே மாதிரி இருக்குது, யாரும் இல்லை அப்படிங்கும்போது தென் ஐ வுட் சஜஸ்ட் சீயிங் சம்ஒன் அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு பேஷன்ஸ், இல்லை அந்த ஒரு நமக்கும் ஒரு டைம் லைன் இருக்குது, எல்லாருக்கும் நடக்குதுங்கிறதுக்காக நமக்கும் நடக்க வேண்டாம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் வரத்துக்காக நிஜமாவே அதை நான் நம்பினாதான் என்னால் ஐ கேன் லிவ் இன் பீஸ். ஸோ அதுக்காகவாச்சும் தே கேன் ரீச் அவுட். பட் ஃபார் பீப்புள் கான்ஷியஸாக இந்த டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு அண்ட் தே என்ஜாய் திஸ். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் இந்த ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து எல்லாருக்கும் குழந்தை இருக்குது அண்ட் எல்லாரோட அந்த டைம் லைனும் வேறு மாதிரி இருக்குது, நினச்சதுக்கு நினச்சபடி போக முடியாது, யாரும் வரமாட்டாங்கிறாங்களே, எனக்கு போர் அடிக்குது, இப்படி உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 30s அண்ட் ஏர்லி 40sல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் தோணுது. நமக்கு மனநலம் சரியில்லை அப்படின்றத வந்து நாம் ரியலைஸ் பண்ணால் கூட ஒரு டினையல் மோட்லேயே தான் இருப்போம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஹெல்ப் தேவையில்லை, நான் கொஞ்ச நாள் கழித்து நானே சரியாயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சுற்றி இருக்கிறவங்களோட உதவி வந்து ரொம்ப தேவைப்படும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அவங்க ஏதோ சரியில்லை அப்படின்றத என்னென்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸில் நாம் கண்டுபிடிச்சிக்கலாம்? கண்டிப்பாக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து சோஷியலி கனெக்டடாக இருக்காங்க, இப்போ யார்கிட்டையும் பேசுறதில்ல, இல்லை வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அந்த எந்தூசியாசம் சொல்லுவோம்ல, எந்தூசியாசம்னா இப்போது ஒரு பார்த்தா ஒரு ஸ்மைல், இல்லை வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பர்சன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு சாட்டினஸ், இப்படி ஒரு சைடில் பார்க்கலாம். பட் என்ன ஆகுதுன்னா இதோட அப்படியே ஆப்போசிட், வேறு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெளியே, அதுதான் வந்து இன்னும் டேஞ்சர்.
வேறு அந்த ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போயிடுறதில்ல அதனால. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டில் சொல்லலாம், எந்தூசியாசம் அண்ட் கனெக்ஷன், அந்த கம்யூனிகேஷன். ஸோ ஜென்ரலாக டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஃபீல் அவங்க அவுட் ஆஃப் டச் போகிறாங்க, அண்ட் அவங்களோட ஆங்கர் அவுட்பர்ஸ், இரிட்டபிலிட்டி, மூட் அந்த டேயில் ஃப்ளக்சுவேட் ஆகுது. கூடயே இருக்கிறவங்களுக்கு இது தெரியலாம். மேபி ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் மீட் பண்ணுறவங்க அப்படின்னா மேபி தே மே நாட் நோட்டிஸ் அஸ் மச். பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூ கேன் அப்சர்வ் அவங்க ரொம்ப இரிட்டபிளாக, ஆங்க்ரியாக இருக்கிறது, அண்ட் ப்ரீஆக்குபைடாக, அட்டென்ஷன் பே பண்ண முடியாமல், எவ்ரிடே லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுறது. தீஸ் ஆர் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ் விச் யூ கேன் கெட் ஹெல்ப் ஃபார். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இன்கேஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, அவங்க பொதுவாகவே வந்து ரொம்ப சேட்டியாக இருக்க மாட்டாங்க, யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ட்ரோவர்ட்டுங்கிறது வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டைப் ஆஃப் பீப்புள். சம்டைம்ஸ் எனக்கு வந்து 5-7 செஷன்ஸ்லாம் ஆகும் ரேப்போ பிரேக் பண்ணுறதுக்கு. அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு சம் பீப்புள். அப்படிங்கும்போது நம்ம கான்வர்சேஷன்ஸ் மூலயமா, அஃப்கோர்ஸ் பெஸ்ட் டு ரெஃபர் டு அ ப்ரொஃபஷனல், பட் கான்வர்சேஷன்ஸ் மூலயமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இஃப் அட் ஆல் அவங்க ப்ராப்ளம்ஸ் பற்றி ஓப்பன் அப் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணலான் இருக்காங்க, இல்லை அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே அந்த ஹோப் ஃபேக்டர், கான்ஃபிடென்ஸ், காம்பிடென்ஸ் அதெல்லாம் வச்சு இது வந்து அலார்மிங் சிச்சுவேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா தென் யூ மே வாண்ட் டு சே ஓகே வை டோன்ட் யூ கோ டாக் டு சம்மன் அந்த மாதிரி. பட் பொதுவாக அதான் பார்த்துக்கலாம், நடக்கும். அவங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் அந்த ஒரு ஹோப் லெவல் வச்சு வி கேன் ஜட்ஜ் வெதர் இது வந்து ரிக்வயர்ஸ் சம் ஹெல்ப்பா இல்லையான்னு. பட் அங்கே என்ன மெயின் மேட்டர்னா, யார் கேட்குறாங்களோ அவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்காது. அவங்க வந்து என்ன இத்தினோண்டு விஷயத்தை எவ்வளோ பெருசாக ஆக்குறான் அப்படின்னா தே வில் மிஸ் இட். அல்டிமேட்லி அந்த ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷனில் வந்து எம்பத்தி அண்ட் வேலிடேஷன், உன்னோட ஃபீலிங் உனக்கு, என்னோட ஃபீலிங் எனக்கு, நம்ம 2 பேரும் அக்ரி பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. பட் நீ ஃபீல் பண்ணுறியா, அதை நான் வந்து இன்னும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம்னு நினைக்கிறேன் நான். இப்போ பொதுவாகவே நம்மளுடைய ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது, இல்லை நம்மளோட ஒர்க் பிளேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட அவ்வளோ லேஸில் ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படி அவங்க நம்மளை ஓப்பன் அப் ஆகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட எப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறீங்களா? ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கன்னா தான் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோன்னு பயப்படுவாங்க இல்லையா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க. அதனால அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு ட்ரஸ்ட் அவங்க கிட்ட பில்ட் பண்ணி அவங்கள ஷேர் பண்ண வைக்கலாம்? ஐ திங்க் நான் ஜட்ஜ்மெண்டல் லிசனிங் அதுவே ஒரு ஸ்கில். இப்போது மோஸ்ட் காமனாக நம்ம என்ன நடக்கும்னா, ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 50-60 வயசு பர்சனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு அட்வைஸ் இல்லை சொல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். நம்ம அது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணோம். அங்கேயே ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீ கேளு, அது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நான் முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் போயிட்டு வந்து இப்படி பண்ண, ஆமாம் நீ அப்படி பண்ணியிருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, அன்றைக்கே சொன்னேன்ல நான், இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் வேணவே வேணாம். அப்படியா, ஓ எனக்கு புரியுது, ஓ இந்த நிலைமையில இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது கஷ்டம் இருக்கோ இல்லையோ நீங்கள் நம்புறீங்களோ அது அவங்களுக்கு தெரிய வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் யூஆர் பீயிங் தேர் ஃபார் தெம். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் தான் ஆஃபர் பண்ணியிருக்கீங்க டைமை அண்ட் யூ கேர், அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் அந்த நான் ஜட்ஜ்மெண்ட் லிசனிங் அண்ட் அந்த பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் சொன்னல, க்யூரியஸ் வர்சஸ் ஜட்ஜ்மெண்டல். ஸோ ஓ இப்படி யோசிக்கிறியா, எதனால் நீ இப்படி நினைக்கிற, ஓ அப்படியா, ஓகே அவங்க இப்படி சொன்னதுக்கு அப்போ நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி க்யூரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா தோஸ் ஆர் ப்ரோபிங் கொஸ்டின்ஸ். வேறு அவங்களும் வந்து இன்னும் உங்ககிட்ட பேச பேச அவங்களுக்கு மேபி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தோணலாம். ஸோ இந்த அட்வைஸ்னு ஜம்ப் பண்ணாமல், சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ்னு ஜம்ப் பண்ணாமல், ஜஸ்ட் லிசன் ஃபார் ரியலி த சேக் ஆஃப் லிசனிங். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக. ஐயோ இதை நினச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப கோவமாக வருது, இதெல்லாம் சொல்ல விடுங்க. சொல்லி அவங்க கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஓகே ஸோ யோசிச்சிருக்கியா நீ என்ன பண்ணலான்னு, இல்லை இதை பற்றி கண்டிப்பாக ஐம் ஷுர் உனக்கு ஏதாவது தோணும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம அந்த ஃபீலிங்கை கொடுத்தாலே அவங்க மேலே நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. அன்றைக்கி உங்ககிட்ட பேசினேன் பார்த்தியா சூப்பராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஸோ மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன சொன்னாலும் இந்த ஆள் சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இல்லை நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரே அங்கே வராது.
பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது சரியான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிரிக்கிறவங்க தான் வந்து மனசில் ரொம்ப கஷ்டம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற இண்டிகேட்டர்ஸ் படி பார்த்தா வந்து அவங்க வந்து அதிகம் பேச மாட்றாங்க, சிரிக்க மாட்றாங்க, ஷேர் பண்ண மாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசில் ஏதோ வந்து அவங்கள கஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி தலைக்கீழ தானே நமக்கு எப்பயுமே சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள நெறைய கஷ்டம் இருக்கு, வலி இருக்கு. அத தான் அவங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மதானா? ஆக்சுவலி ஒரு விதத்தில் ஆமாம். இதில் வந்து 2 டைப்ஸாக பார்க்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இந்த லைஃப் எனர்ஜியே வந்து பீப்புளோட இருக்கிறதுல தான் வருது. ஸோ அவங்க சந்தோஷமோ துக்கமோ தே ஆர் வெரி ஓப்பன். ஸோ அவங்கள விட்டுடலாம். பட் அதர் தன் தட் அந்த ஹியூமர் கோப்பிங் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு அந்த ஃப்ராய்டு ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் வேஸ் ஆஃப் கோப்பிங். ட்ராஜிக் காமெடி, இந்த பிளாக் காமெடி அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஒரு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு இதை எடுத்து அதை எப்படி நம்ம சிரிப்பு மூட்டலாம் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் ட்ரூ கண்டிப்பாக ஒரு விதத்தில். பட் ஐ வுட் சே தட் அது அவங்க பண்ணிவிட்டு அப்படி கோப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தட் இஸ் அவங்களே அதை வெளியே வந்து இல்லை நான் இப்படி தான் ரொம்ப நாளாக பண்ணிருக்கேன், நானே என் மேலே சிரிச்சுக்கிறேன், யாரும் என்னை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சிரிச்சுட்டு இட்ஸ் ஓவர் அப்படின்னா அப்படியே போட்டும். அந்த பப்பில் வந்து வி ஷுடன்ட் போக் அண்ட் பிரேக். பட் தட்ஸ் ட்ரூ. க்ரியேட்டிவ் பீப்புளுக்கு லார்ஜ் பார்ட் ஆஃப் அவங்களோட அந்த க்ரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் ஹியூமர் அண்ட் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் சாரோ அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த டீப் ஃபீலிங்ஸ் தெர் இஸ் ஏன்னா அது வந்து ஸ்லீப் ஹைஜீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் தூங்கணுன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. பல் தேய்க்கணும், ஒரு ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி புக்கு படிக்கணும். அப்படிங்கும்போது பாடி வந்து ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். அண்ட் அடுத்த ஆக்டிவிட்டி தூக்கம். அப்படிங்கும்போது அந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் வரும். வயசானவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாகவே அந்த பை நேச்சர் அவங்களால தூங்க முடியாது. பிகாஸ் ஸ்லீப் ஹெல்த் கம்மியாகும் அவங்க பாடியில். ஸோ இது ரெண்டும் நீங்கள் விட்டுடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் மோர் ஒரு விதத்தில் பயாலஜி அண்ட் இன்னொரு விதத்தில் என்வாயன்மெண்ட். நீங்கள் வந்து 11 மணிக்கு 12 மணிக்கு லைட்டை போட்டுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு எந்த குழந்தையும் தூங்காது. பட் மோஸ்ட்லி இந்த அடல்ட்ஸ், யங் அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் லைக் ஒர்க்கிங் பாப்புலேஷன், மதர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஐ வுட் சே மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்லீப் ஆர் ரிலேட்டட். இப்போ நீங்கள் ஒரு சிவியர் டிஸார்டர் லைக் ஸ்கிசோஃப்ரீனியா எடுத்துக்கிட்டாலும், இல்லை ஒரு காமன் கோல்டு மாதிரி ஒரு டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டாலும், ரெண்டுத்துலேயுமே ஸ்லீப் நல்லாவே பாதிக்கும். ஸோ அந்த திங்ஸ் லைக் அந்த ஓவர் திங்கிங், இல்லை ஃபுல்லாக அந்த டே முடிச்சுட்டு வந்தால் அப்பா இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது நிறுத்த முடியாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி யோசனைகள் வந்துட்டே இருக்கிறது. தீஸ் ஆர் ஆல் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஸ்லீப் ஹைஜீன் தான் நான் சொல்லுவேன். கரெக்டான ஆக்டிவிட்டீஸ் இல்லை. இப்போது நீங்கள் லாஸ்ட் கண்ணை மூடுற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப் ஹைஜீன் கண்டிப்பாக கெடுது. அண்ட் அந்த டைமில் உங்களுக்கு மென்டல் ஹெல்த் அதை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அடுத்த நாள் அட்டென்ஷன் பே பண்ண முடியாது, ஃபெட்டிகாக இருக்கும், கண்ணு எரியும், தலைவலிக்கும், டயர்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஒரு ரிப்பிள் இஃபெக்டாக வந்து somebody may yell at you or you didn't finish work இந்த மாதிரிலாம் ஆகலாம். ஸோ either sleep can be a consequence of bad lifestyle or some problematic mental health issues, or it can be like a indicator of something அது நடக்க போகுது. லைக் இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்கிசோஃப்ரீனியா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு டிப்ரெசிவ் எபிசோட் எடுத்துக்கோங்க, ஸ்லீப் இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு வரும். வேறு ஸ்லீப் இந்த மாதிரி ஆக ஆக உங்கள் லைஃப் ஸ்டைல் டிட்டீரியரேட் ஆக ஆக அந்த ஆன்செட் ஆஃப் த டிஸார்டர் வரும். ஸோ இட் கேன் பி ஐதர் பிஃபோர் ஆர் இட் கேன் பி அண்ட் ஆஃப்டர் இஃபெக்ட். ஸோ ரெண்டு விதத்துலையுமே வந்து ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மனநலம் வந்து எப்படி உடல் நலத்தை பாதிக்கும், உடல் நலம் சரியில்லாத எப்படி மனநலத்தை பாதிக்கும், இது ரெண்டையுமே பேலன்ஸாக வச்சுருக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதில் இந்த மனநலம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், இதுக்காக ஒரு நாள் அனுசரிக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம், இதுக்கான அவேர்னஸை நம்ம சமூகத்தில் நாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலாக எப்படி அதிகம் ஏற்படுத்தலாம்? அந்த மென்டல் ஹெல்த் டே, மனநல நாள் அப்படிங்கும்போது இட் ஷோஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு. ஸோ நம்மளோட அந்த மீனிங், பர்பஸ், நம்ம ஒரு 70 வயசு 80 வயசு ஆகும்போது என்ன வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹெல்த் வந்து அது ரொம்ப ஒரு ப்ராட் ஆஸ்பெக்டாக இருக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த்து. பட் அந்த மெமரிஸு, அப்புறம் நம்மள அந்த அந்த லைஃப், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த ரெமினிஸ் பண்ணும்போது எப்படி வாழ்ந்திருக்கீங்க, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து கம்ஸ் ஃப்ரம்
நீங்கள் எப்படி எல்லாத்தையும் கையாழ்ந்திருக்கீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை யார் இருந்தா உங்களோட, அண்ட் எப்படி நீங்கள் அதை மீறி வந்தீங்க. ஸோ மென்டல் ஹெல்த் வந்து இட் ரன்ஸ் த்ரூ அவுட் லைஃப்ங்கும் போது நீங்கள் ஒரு லாங் டேர்மாக பார்க்கணும். நான் 70-80 இயர்ஸ் இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ண விரும்புகிறேன், அண்ட் அதுக்காக நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன் டு லிவ் தட் லைஃப். எப்போவுமே லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது ஒன்று. இன்னொன்று, அந்த செல்ஃப் கேருங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம சும்மா அந்த பார்லரில் போய் உட்கார்றது, இல்லை வந்து போய் இன்னும் படம் பார்க்குறது அப்படின்னு மட்டும் இல்லாமல், இன்றைக்கி வாட் குட் திங் ஹேப்பன்ட், ஆர் இன்னைக்கு ஹவு கேன் ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப், நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் நம்புகிறேன். உங்களை 100 பேர் 100 விஷயம் சொல்லியிருக்கலாம், பட் நீங்கள் யோசிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் செல்ஃப் கேர் இஸ் பார்ட் ஆஃப் தட். ஸோ அந்த செல்ஃப் கேர் ஹேபிட்டை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இன்க்ளூட் பண்ணணும். டேக் டைம் ஆஃப். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறியா, ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் குவைட்டாக மெடிடேஷன் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். இல்லை ஒரு வாக்கிங் போகணுமா, நம்ம வந்து அதை ஒரு கட்டத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. செல்ஃப் கேர் கேன் பி எனிதிங் that makes you feel yourself, makes you feel good. அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இட் ஷுட் பிகம் லைக் காலையில் எழுந்திரிச்சு எப்படி நீங்கள் பல் விளக்குறீங்களோ அந்த மாதிரி நான் செல்ஃப் கேருங்கிறது என்ன நான் இன்னைக்கு பண்ண போகிறேன்னு நான் டிசைட் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணணும். அது ஒன்று. அண்ட் லாஸ்ட்டாக அந்த அவேர்னஸ்ங்கிற விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், இது பேசிக்கிட்டே இருக்கணும். ஐ திங்க் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை இதை மென்டல் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல, இல்லை வந்து ஆக்சுவலி ரொம்ப அதிகமாகவே பேசுகிறாங்க. ஒருத்தங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே இருக்க விடணும். தே மே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு ஆஸ் அ கம்யூனிட்டி ஐ திங்க் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அக்செப்டன்ஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறீங்களா, நேச்சுரலாகவே நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல போயிட்டு 4 பேர் எப்போவுமே நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, இல்லை நம்மளை பற்றி ஏதோ பேச போகிறாங்க, நம்ம இப்படி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போதே பாதி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். அண்ட் திஸ் இஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ ஃபார் சம்ஒன் எல்ஸ் இன் த கம்யூனிட்டி. ஸோ ஆஸ் அ கம்யூனிட்டி யூ பி அண்ட் லெட் பீப்புள் பி. I think at a very human level this is what. But of course other than that அந்த disorders, நம்ம depression, anxiety அதெல்லாம் பேசுகிறோம். அந்த அவேர்னஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். that's when people will reach out for help. But on a day to day basis சொல்கிறேன், be and let beங்கிறது வந்து I feel is a very very pro mental health way of living. மனநலம் ஏன் முக்கியம், மனநலம் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட உடல் நலத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. செல்ஃப் கேர் அப்படின்றது தான் வந்து ப்ரைமரி மனநலத்தில் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ கடமைகள் இருந்தாலும், ஒரு நாளைக்கு வந்து நமக்கான செல்ஃப் கேர் டைம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒதுக்கிக்கணும். அப்போ தான் மனநலத்தை பாதுகாக்க முடியும். அதுதான் இந்த மனநல நாளில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப நன்றி. இதுவரை மனமே நலமா மருத்துவ உளவியலாளர் சந்தியா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இதன் அடுத்த பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. AIR Chennai w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.